இன்னொரு உதாரணத்தையும் நாம் பார்க்கலாம். வேதத்தில் 2-3 சாட்சிகளால் ஒரு காரியம் உறுதிப்படும். கழுதையின் வாயை திறந்து ஒரு கழுதை எபிரேய மொழியை பேச வச்சிருக்கிறார். இப்போ நம்ம இன்னொரு உதாரணத்தை பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து அவர் கழுதை மேலே ஏறி அவர் எருசலேமுக்குள்ள பவனி போகும்போது எல்லா சீஷர்கள்லாம் கத்த ஆரம்பித்தாங்க. தாவீதின் குமாரனுக்கு ஹோசியானா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று உரத்த சத்தமாக கூப்பிட்டு கொண்டே அவர் பின்னால் போனாங்க. இந்த ஹோசானா அப்படிங்கிற அந்த வார்த்தை இது எபிரேய வார்த்தை. அவங்க கத்துனதும் எபிரேய மொழியில் தான் கத்திருக்கிறாங்க. இப்படி கத்திக்கொண்டே வரும்போது அவரோடு கூட சென்ற பரிசேயர்களில் ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவை வந்து சொன்னாங்க, உம்முடைய சீஷர்களை அதட்டும், இப்படி சத்தம் போட வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போ கர்த்தர் சொன்னார், இவங்க சும்மா இருந்தால் இந்த கற்கள் பேசும் அப்படின்னு சொன்னார். இவங்க சும்மா இருந்தாங்கன்னா கற்கள் பேசும், கல்லின் வாயை கர்த்தர் திறக்க முடியும். இவங்க என்ன பேசுனாங்க? ஹோசியானான்னு சொல்லி கத்துனாங்க. அது எபிரேய மொழி. அப்போ இவங்க சும்மா இருந்தால் அந்த கல் பேசணும்னா கல்லும் என்ன மொழியில் தான் பேசியிருக்கணும்? பேச வைப்பேன்னு சொல்கிறாரு. அவர் எபிரேய மொழியில் பேச வைப்பேன்னு சொல்கிறார். ஒரு கல், ஜீவனற்ற ஒரு கல், ஒரு கல்லின் வாயை திறந்து அதிலிருந்து ஒளியை எபிரேய வார்த்தைகளை கொண்டு வர முடியுமானால் நம்ம வாயை கர்த்தர் ஏன் திறக்க முடியாது? நம்ம ஏன் கற்றுக்கொள்ள முடியாது? கர்த்தர் நிச்சயமாக நம்ம நாவை திறப்பாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்.